9, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் பொதுத் தேர்வுகள் இன்றி தேர்ச்சி பெறுவதாக முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். கொரோனாவுக்கு பின்னர் மே மாதம் 3ஆம் நாள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுமா இல்லையா என்ற கேள்விகள் எழுந்தன. இந்த நிலையில் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் பழனிசாமி 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்வுகள் இன்றி தேர்ச்சி பெறுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயது 60ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயது 59 இருந்து 60ஆக உயர்த்தப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு மே மாதம் 31ஆம் நாளுக்குள் ஓய்வு பெறும் அனைவருக்கும் இந்த வயது வரம்பு பொருந்தும் என தெரிவித்துள்ளார். கோவையில் பாஜக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, திமுகவும் காங்கிரசும் ஊழலில் ஊறிய கட்சிகள் என கடுமையாக விமர்சித்தார். கோவை வந்த பிரதமர் மோடி பல்வேறு அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதன்பின் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது தமிழகத்தில் விரைவில் நடைபெறவுள்ள தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார். திமுகவும் காங்கிரசும் ஊழலில் ஊறிய கட்சிகள் எனவும் சட்டைப்பையை நிரப்பிக் கொள்ளவே திமுக, காங்கிரஸ் கட்சிகள் ஆட்சியை பிடிக்க நினைப்பதாகவும் அவர் விமர்சித்தார். புதுச்சேரி மக்கள் 5 ஆண்டுகளாக மகிழ்ச்சியாக இல்லை என கூறியுள்ள பிரதமர் மோடி, முதலமைச்சராக இருந்தவர் கட்சி தலைமையின் செருப்பை தூக்குபவராக இருந்தார் என கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அரசு நிர்வாக சீர்கேடு நிறைந்ததாக இருந்ததாகவும், ராகுல் காந்தி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பெண் ஒருவர் புதுச்சேரி அரசை குறை கூறிய போது முதலமைச்சர் அந்த பேச்சை தவறாக மொழிபெயர்த்து கட்சித் தலைவரிடமே பொய் கூறியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 25 ரூபாய் அதிகரித்து ஒரு சிலிண்டரின் விலை 785 ரூபாயில் இருந்து 810 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை தற்போது 25 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி ஒரு சிலிண்டரின் விலை 785 ரூபாயிலிருந்து 810 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 100 ரூபாய் அதிகரித்துள்ளது. பெட்ரோல், டீசல் வரிசையில் சமையல் எரிவாயு விலையும் உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். வன்முறையை தூண்டுவது போல் சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியானால் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. காதலித்த போது எடுத்த அந்தரங்க புகைப்படங்களை பிரிவுக்கு பின்னர் பகிர்வது, வன்முறை ஆகியவை சமூக வலைதளங்களில் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். பெண்களின் ஆபாச புகைப்படங்கள், அந்தரங்க புகைப்படங்கள் புகார் அளிக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள் சமூக வலைதளங்களில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு 49 ரன்களை இலக்காக இங்கிலாந்து அணி நிர்ணயித்திருந்தது. இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது. 2 நாட்களில் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முடிவுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் டெஸ்ட் போட்டியில் வென்றாலோ அல்லது டிரா செய்தாலோ இந்திய அணி சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக சென்னையில் 50 விழுக்காடு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் துன்பம் அடைந்துள்ளனர். ஊதிய உயர்வு, நிலுவைத் தொகை உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி அரசு பேருந்துகளை இயக்காமல் தொமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட 9 தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுடன் அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடாததால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். கடலூர் பணிமனையில் தற்காலிக ஓட்டுநர் மூலம் இயக்கப்பட்ட அரசு பேருந்து மற்றொரு அரசு பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் 80 விழுக்காடு பேருந்துகள் இயங்கவில்லை. இதன் காரணமாக தற்காலிக ஓட்டுநர்கள் மூலம் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடலூர் பணிமனையில் தற்காலிக ஓட்டுநர் ஒருவர் இயக்கிய பேருந்து பணிமனையில் நின்று கொண்டிருந்த மற்றொரு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை. சென்னையில் குறைவான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த பிரச்சனையை தீர்க்கும் விதமாக கூடுதலாக மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் சென்னையில் 50 விழுக்காடு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு மெட்ரோ ரயில்கள் கூடுதலாக இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 முதல் 8 மணி வரையிலும் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை என்று ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இருந்து வந்தால் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா அறிகுறி தென்பட்டால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் சில நாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெறும் என காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் தொகுதிகளை பிரித்துக் கொள்வது பற்றி திமுக, காங்கிரஸ் இடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் துரைமுருகன், டி.ஆர். பாலு, கே.என். நேரு, கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் சார்பில் உம்மன் சாண்டி, தினேஷ் குண்டுராவ், கே.எஸ். அழகிரி, ரன்தீப் சுர்ஜேவாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சென்ற பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டியும் கருப்பு பலூன் பறக்கவிட்டும் சமூக ஜனநாயக அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சென்ற போலீசார் கருப்பு கொடி காட்டியவர்களை தடுத்து நிறுத்தினர். எனினும் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் மோடியின் வருகையை முன்னிட்டு சாலையின் நடுவே பாஜகவினர் அமைத்த வளைவால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மோடியை வரவேற்பதற்காக புதுச்சேரி முழுவதும் பாஜகவினர் ஆளுயர பேனர்கள் வைத்து போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமின்றி சாலையின் நடுவே பிரம்மாண்டமாக கட்சி கொடி நிறத்தில் வளைவு ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போதிய பாதுகாப்பு இல்லாமல் கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது. டெல்லியின் முன்னாள் காவல்துறை ஆணையர் பி.எஸ். பசி புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியை கூடுதலாக கவனித்து வருகிறார். இந்த நிலையில் யுபிஎஸ்சி உறுப்பினரும் டெல்லியின் முன்னாள் காவல்துறை ஆணையருமான பசியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தில் அவரின் பதவிக்காலம் வரும் 28ஆம் நாளுக்குள் நிறைவு பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சியினர் கொடுக்கும் பணம் அவர்களுடையது அல்ல, தங்களுடைய வரிப்பணம் என்பதை மக்கள் உணர வேண்டும் என பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர், மேலமாத்தூரில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டார். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி பேசிய அவர் இந்திய ஜனநாயக கட்சியில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் எனவும் இளைஞர்கள் கட்சியை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அதிமுகவை மீட்டெடுக்க அயராது உழைக்க வேண்டும் என அமமுக செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை, வேலூர், கோவை, தருமபுரி உள்ளிட்ட 10 இடங்களில் காணொலி காட்சி வாயிலாக நடந்த அமமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தினகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் மொத்தம் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தேர்தலில் கூட்டணி பற்றி முடிவெடுக்க அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அதிகாரம் உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சசிகலா மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என ஏற்கனவே தீர்மானம் போடப்பட்டுள்ள நிலையில் இனி யார் என்ன சொன்னாலும் அதில் உடன்பாடு ஏற்படாது என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டில் இறுதி வரை அதிமுக உறுதியுடன் இருக்கும் என தெரிவித்த ஜெயக்குமார் அதிமுக அரசின் சாதனைகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாக தெரிவித்தார். 19 செயற்கைக்கோள்களை சுமந்தபடி PSLV C-51 ராக்கெட் வரும் 28ஆம் நாள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஞாயிறு காலை 10:24 மணிக்கு இந்த ராக்கெட் ஏவப்படுகிறது. இதில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளான அமசோனியா 1, இந்தியாவைச் சேர்ந்த இன்ஸ்பேஸ் நிறுவனத்தின் யூனிட்டி சாட் தொகுப்பை சார்ந்த 3 செயற்கைக்கோள்கள் உட்பட 19 செயற்கைக்கோள்கள் ஏவப்படுகின்றன. இந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும் முதல் ராக்கெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. கடன் பெறுவதற்காக கையெழுத்திட்டு கொடுத்த வெற்று காகிதத்தில் நடிகர் ரஜினி பணத்தை திருப்பித் தருவார் என பைனான்சியர் போத்ரா எழுதிக் கொண்டதாக இயக்குநர் கஸ்தூரி ராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னிடம் 65 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற கஸ்தூரி ராஜா தரவில்லை என்றால் சம்மந்தி ரஜினி தருவார் என கடிதம் கொடுத்ததாக போத்ரா வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் 10 லட்சம் ரூபாய் மட்டுமே கடன் பெற்றதாகவும் அதை கொடுத்து விட்டதாகவும் கஸ்தூரி ராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது 65 லட்சம் ரூபாயை பணமாக கொடுத்தது தொடர்பாக கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய போத்ரா குடும்பத்துக்கு உத்தரவிட்டுள்ளது.
போராடும் போக்குவரத்து கழக ஊழியர்களை அழைத்து பேசுவதற்கு கூட முதலமைச்சர் பழனிசாமிக்கு மனமில்லை என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு உரிய பயன்களை அளிக்காமல் ஒருபுறம் நிந்தித்து போராடும் அரசு ஊழியர்களை கொச்சைப்படுத்தி வழிமறித்து இரவோடு இரவாக கைது செய்து அடக்குமுறைகளை கையாண்ட அரசு ஊழியர்கள் விரோத மனப்பான்மை கொண்ட முதலமைச்சர் பழனிசாமியின் வறண்ட இதயத்தை அரசு ஊழியர்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் எனவும் கூறியுள்ளார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியனின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் தேசிய குழு உறுப்பினருமான தா பாண்டியன் வயது முதிர்ச்சி காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். நேற்று காலை அவர் உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டதால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். திமுக பொதுக்குழு கூட்டம் மார்ச் 7ஆம் நாள் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள துரைமுருகன் அழைப்பு விடுத்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மார்ச் 7ஆம் நாள் காலை 10 மணிக்கு பொதுக்குழு கூடுகிறது எனவும் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள OMCA மைதானத்தில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்தங்கிய பிரிவினரை முன்னேற்றவே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு முறை தமிழகத்தில் பின்பற்றப்படுகிறது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் மட்டுமே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்ட மக்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த், மனைவி பிரேமலதா, மகன் விஜயபிரபாகரன் போட்டியிட தேமுதிகவினர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். விருதாச்சலத்தில் பிரேமலதா, விருகம்பாக்கத்தில் விஜயகாந்த், அம்பத்தூர் தொகுதியில் விஜயபிரபாகரன் ஆகியோர் போட்டியிட கோரி தேமுதிகவினர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் பட்டாசு ஆலை ஒன்றில் இன்று மாலை ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 14 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று வருகின்றனர். இவர்களில் 80 விழுக்காடு தீ காயங்களுடன் 2க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. விபத்து குறித்து புதுப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து உரிமையாளர் தங்கராஜை கைது செய்தனர். பெட்ரோல் விலையில் மோடி செஞ்சுரி அடித்ததால் தான் குஜராத்தில் திறக்கப்பட்ட கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு மோடியின் பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக கார்த்தி சிதம்பரம் MP விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் மாட்டு வண்டியில் பெட்டி வைத்து பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெறும் நிகழ்ச்சியை கார்த்தி சிதம்பரம் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் விலையில் மோடி செஞ்சுரி அடித்ததால் தான் குஜராத்தில் திறக்கப்பட்ட கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு மோடியின் பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை மீது ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி TV மணி என்பவர் பண மோசடி புகார் அளித்துள்ளார். தன்னிடம் இருந்து 40 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு இதுவரை திருப்பிக் கொடுக்கவில்லை எனவும், நேரில் சென்று கேட்டால் பணம் தர மறுத்து ரவுடிகளை வைத்து மிரட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் நெல்லை சரக DIGயிடம் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் ரேஷன் அரிசி மூட்டைகள் குப்பையில் கொட்டி கிடப்பதற்கு சமூக ஆர்வலர்கள் வேதனையடைந்துள்ளனர். கொடைக்கானல் நகராட்சி பகுதிகளில் 24 வார்டுகள் உள்ளன. இதில் சுமார் 1 லட்சம் பேர் வசிக்கின்றனர். ஆனந்தகிரி 1வது தெரு முதல் ஆனந்தகிரி 7வது தெரு வரை குடியிருப்புகள் நெருக்கமாக உள்ளது. இப்பகுதியில் சார் ஆட்சியர் அலுவலகம் பின்பாக ரேஷன் அரிசி மூட்டை மூட்டையாக பல இடங்களில் கொட்டப்பட்டு குப்பை தொட்டியாக மாறி கிடக்கும் அவல நிலையில் உள்ளது. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் மாசிமக தேரோட்டம் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் உலக பிரசித்தி பெற்றது. இக்கோயிலில் மாசிமக தேரோட்டத்தை முன்னிட்டு பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து இறைவனை வழிபட்டனர். இதனுடன் திருமணப்பாடி அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் தேரோட்டமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈரோடு காய்கறி சந்தைகளுக்கு தர்பூசணி பழங்கள் வரத்து அதிகரித்ததால் விலை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்குவதற்கு சற்று முன்பாகவே ஈரோடு காய்கறி சந்தைகளுக்கு தர்பூசணி பழங்கள் அதிக அளவு வரத் தொடங்கியுள்ளன. தற்போது வரத்து குறைவு காரணமாக இருப்பதால் கிலோ 14 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட போதிலும் வரத்து அதிகமானால் தர்பூசணி பழங்கள் விலை குறைய வாய்ப்பிருப்பதாக பழ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இந்தியாவைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் அஞ்சலி பரத்வாஜ் உள்ளிட்ட 12 பேருக்கு அமெரிக்க அரசு ஊழல் தடுப்பு சாம்பியன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் சர்வதேச ஊழல் தடுப்பு சாம்பியன் விருது என்ற பெயரில் ஒரு விருதை புதிதாக ஏற்படுத்தியுள்ளது. இந்த விருதுக்கு இந்தியாவைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் அஞ்சலி பரத்வாஜ் உள்ளிட்ட 12 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆதார் எண்ணை பான் கார்டுடன் இணைக்க மார்ச் 31ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருகிற மார்ச் 31ஆம் நாளுக்குள் அனைத்து பான் அட்டை பயனர்களும் தங்களது ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என கெடு விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இணைக்காத பயனர்களின் பான் அட்டைகளின் செயல்பாடு நிறுத்தப்படும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீமில் எலி மருந்தை கலந்து தற்கொலைக்கு முயன்ற பெண் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கலந்த எலி மருந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்ட 5 வயது மகனும் 19 வயது சகோதரியும் உயிரிழந்தனர். கேரள மாநிலம் கான்கன்காட் பகுதியைச் சேர்ந்தவர் வர்ஷா ஐஸ்கிரீமில் எலி மருந்தை கலந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பாதி ஐஸ்கிரீமை சாப்பிட்ட அவர் மயக்க நிலையில் தனது அறைக்குள் சென்றுள்ளார். மீதி இருந்த எலி மருந்து கலந்த ஐஸ்கிரீமை அவரது 5 வயது மகனும் வர்ஷாவும் தங்கையும் சாப்பிட்டுள்ளனர். இதனால் இருவரும் உயிரிழந்தனர். ஆணும் பெண்ணும் செய்து கொள்ளும் திருமணத்தை அங்கீகரிக்க கூடாது என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. ஒரே பாலினத்தவர்கள் திருமண வாழ்க்கையை மேற்கொள்வது இந்திய கலாச்சாரத்தின்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல எனவும் ஓர் பாலின உறவை சட்டவிரோதம் என அறிவித்த பிரிவு 377 நீக்கப்பட்டிருந்தாலும் இதை அடிப்படையாக கொண்டு ஓர் பாலின திருமணத்தை அடிப்படை உரிமை என யாரும் கோர முடியாது எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீன நாட்டில் வறுமை என்பது முழுவதுமாக ஒழிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜின்பிங் அறிவித்துள்ளார். சீன அரசு கடந்த 40 ஆண்டு காலமாக வறுமையை ஒழிக்க மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்திற்கும் கிடைத்த பலன் இது எனவும் இதனால் சுமார் 770 மில்லியன் மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவில் வறுமையை முற்றிலும் ஒழிக்க ஐக்கிய நாடுகள் சபை 2030 வரை கெடு விதித்திருந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே சீனா அதை எட்டியுள்ளது. இதற்காக சீன அரசு கடந்த 8 ஆண்டுகளில் 246 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்திருந்தது. டிஜிட்டல் பெருநிறுவனங்களான கூகுள், ஃபேஸ்புக் போன்றவை தாங்கள் வெளியிடும் உள்ளூர் செய்திகளுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்பதற்கான வரலாற்று சட்ட மசோதா ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிறுவனங்கள் ஊடக நிறுவனங்களின் செய்திகளையும் வெளியிட்டு பணம் சம்பாதிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் ஊடக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் செய்திகளை வெளியிட டிஜிட்டல் நிறுவனங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசு தடை விதித்தது. இந்த நிலையில் உள்நாட்டு செய்திகளுக்கு பணம் கொடுக்க கூகுளும் ஃபேஸ்புக்கும் முன்வந்த நிலையில் அதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈக்வடார் நாட்டில் ஒரே நேரத்தில் 3 சிறைகளில் குழுவாக பிரிந்து கைதிகள் மோதலில் ஈடுபட்டதில் 75 பேர் பலியாகியுள்ளனர். தென் அமெரிக்காவின் வடமேற்கு முனையில் அமைந்துள்ள ஒரு குடியரசு நாடு ஈக்வடார். இங்கு அமைந்துள்ள 3 சிறைகளில் கைதிகள் சில குழுக்களாக பிரிந்து மோதலில் ஈடுபட்டனர். இந்த மோதலில் 75 கைதிகள் வரை உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மோதலுக்கான காரணம் என்ன என்பது சரியாக தெரியாத நிலையில் மீண்டும் மோதல் ஏற்படாத வண்ணம் சிறைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கான அமெரிக்க தூதராக லூசியானா மாகாணத்தைச் சேர்ந்த கருப்பின பெண் லிண்டா தாமஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். செனட் சபையில் 78 பேர் ஆதரவாக வாக்களித்த நிலையில் நியமனம் உறுதி செய்யப்பட்டது. முன்னாள் அதிபர் டிரம்பின் ஆட்சி காலத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறையில் பணியாற்றி வந்த லிண்டா தாமஸ் பின்னர் பதவியை ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. 5 வருடங்களாக பாரமாக இருந்த 34 கிலோ ரோமத்திலிருந்து செம்மறி ஆட்டிற்கு ஆஸ்திரேலிய தொண்டு நிறுவன தன்னார்வலர்கள் மறுவாழ்வு கொடுத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் பாரக் என்று பெயரிடப்பட்ட செம்மறி ஆடு ஒன்று 5 வருடங்களாக முடி வெட்டப்படாத நிலையில் காட்டுக்குள்ளேயே சுற்றித் திரிந்து வந்தது. காட்டுக்குள் சுற்றித் திரிந்த பாரக்கை எத்கார்ஸ் மிஷன் என்ற வனவிலங்கு மீட்பு அறக்கட்டளை மீட்டுச் சென்றது. 34 கிலோ எடையுள்ள அடர்த்தியான ரோமத்தை அகற்றிய பிறகு அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறிய பாரக்கின் புகைப்படத்தையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். பாகிஸ்தானில் ரோலர் பிளேட் எனப்படும் புதிய காவல்துறையினர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். காலணியில் சக்கரங்களை மாட்டிக்கொண்டு அதிவேகமாக செயல்படும் ஆயுதம் ஏந்திய இந்த படையினர் நகரின் முக்கிய சந்திப்புகள் இடையே நிறுத்தப்படுவார்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. திருட்டு, பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் இருசக்கர வாகனத்தில் சென்றாலும் இவர்களால் விரைந்து பிடிக்க இயலும் என கூறப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டி மற்றும் 20 ஓவர் என அனைத்து போட்டிகளிலும் மொத்தம் 599 விக்கெட்டுகளை அஸ்வின் வீழ்த்தியுள்ளார்.
இங்கிலாந்துக்கு எதிரான பகல் இரவு டெஸ்ட் போட்டியின் போது தமிழக வீரர் அஸ்வின் 3 விக்கெட் சாய்த்தார். இதன் மூலம் அஸ்வின் சர்வதேச போட்டிகளில் அதிக விக்கெட் கைப்பற்றிய இந்திய வீரர்களில் 4வது இடத்தை பிடித்தார். இதன் மூலம் 597 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஜாகிர் கானை அவர் பின்தள்ளியுள்ளார். இந்திய வீரர் ரோஹித் சர்மாவின் T20 சாதனையை நியூசிலாந்து வீரர் மார்டின் கப்தில் முறியடித்துள்ளார். நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இடையே நடந்த T20 போட்டியில் 50 பந்துகளில் 97 எடுத்து மார்டின் கப்தில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதன் மூலம் இந்திய தொடக்க வீரரான ரோஹித் சர்மாவின் 108 போட்டிகளில் 127 சிக்சர்கள் அடித்த சாதனையை மார்டின் கப்தில் 97 போட்டிகளில் 132 சிக்சர்கள் அடித்து தற்போது முறியடித்துள்ளார். சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை ஜோதி காலிறுதிக்கு முன்னேறினார். சர்வதேச குத்துச்சண்டை போட்டி பல்கேரியாவில் உள்ள சோபியா நகரில் நடந்து வருகிறது. இதில் பெண்களுக்கான 51 கிலோ எடைப்பிரிவில் 2வது சுற்றில் 2017ஆம் ஆண்டு உலக இளையோர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவரான இந்திய வீராங்கனை ஜோதி குலியா 2 முறை உலக சாம்பியனான கஜகஸ்தானின் நசீம் ஜெய்பியாவை சந்தித்தார். இதில் ஹரியானாவை சேர்ந்த ஜோதி 3-2 என்ற கணக்கில் நசீம் ஜெய்பிக்கு அதிர்ச்சி அளித்து காலிறுதிக்கு முன்னேறினார். ISL கால்பந்து தொடரில் மும்பை அணி 6-1 என்ற கோல் கணக்கில் ஒடிசாவை வீழ்த்தியது. கோவாவில் நடந்து வரும் 7வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 105வது லீக் ஆட்டம் நடைபெற்றது. இதில் ஒடிசாவுடன் மும்பை அணி மோதியது. முடிவில் மும்பை சிட்டி அணி 6-1 என்ற கோல் கணக்கில் ஒடிசாவை பந்தாடியது. ஏற்கனவே அரையிறுதியை எட்டிவிட்ட மும்பை அணிக்கு இது 11வது வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. விதிகளை மீறி பந்தில் எச்சில் தடவிய இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ் பந்தில் எச்சில் தடவி எறிந்தார். இதுபோன்று விதிகளை மீறி பந்து வீசக்கூடாது என நடுவர்கள் அவருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கொரோனா அச்சம் காரணமாக நடுவர்கள் பந்தில் சானிடைசரை தெளித்து சுத்தம் செய்தனர். விஜய் நடிப்பில் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாக உள்ள படத்தில் ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா பணியாற்ற உள்ளார். நெல்சன் திலீப்குமார் இயக்கும் புதிய படத்தில் விஜய் நடிக்கிறார். இந்த நிலையில் ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா விஜய் 65 படத்திற்கு ஒளிப்பதிவு செய்ய உள்ளார். இதுகுறித்து ட்விட்டர் பதிவு வெளியிட்டுள்ள அவர், நாடை விரும்பும் உள்ள ஒரு நல்ல மனிதருடன் மற்றொரு பயணத்தை தொடங்க இருப்பது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் தளபதி 65 இந்தியாவை அசர வைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் அஜித் சைக்கிளிங் பயிற்சி செய்யும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அண்மையில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சியில் அஜித் ஈடுபடும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த நிலையில் தற்போது அஜித் சைக்கிள் பயிற்சி மேற்கொள்ளும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அஜித் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் வலிமை படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தலைவி படத்தின் வெளியீட்டு தேதியை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு இப்படத்தின் டீசர் வெளியாகி வரவேற்பையும் கலவையான விமர்சனங்களையும் பெற்றது. இந்த நிலையில் ஏப்ரல் 23ஆம் நாள் தியேட்டர்களில் தலைவி படம் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. ஜெயலலிதா வேடத்தில் நடித்துள்ள பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வாட்ஸ்அப் நிறுவனம் தனது பயணத்தில் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு இதே பிப்ரவரி மாதத்தில் வாட்ஸ்அப் அறிமுகம் செய்யப்பட்டது. இன்று வரை உலகம் முழுவதும் சுமார் 2 பில்லியன் பயனர்களை வாட்ஸ்அப் பெற்றுள்ளது. தினந்தோறும் 100 பில்லியன் குறுஞ்செய்திகளும் 1 பில்லியன் கால்களும் வாட்ஸ்அப் தளத்தில் பதிவாவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பிரைவசி பாலிசி குறித்தும் தனது பயனர்களுக்கு வாட்ஸ்அப் தெளிவுபடுத்தியுள்ளது.